ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சென்டென்சஸ் வந்து பார்க்க போகிறோம். நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம பேசக்கூடிய சின்ன சின்ன சென்டென்சஸ் இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு நாளுக்கு 2 தடவை ப்ரஷ் பண்ணலாம், ஒரு நாளுக்கு 2 முறை பல் விளக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரஷ் யுவர் டீத் ட்வைஸ் எ டே. ப்ரஷ் யுவர் டீத் ட்வைஸ் எ டே அப்படின்னா, ப்ரஷ் யுவர் டீத் அப்படின்னா பல்ல வந்து ப்ரஷ் பண்ண விளக்கு அப்படின்னு சொல்கிறது. ட்வைஸ் எ டே அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவை. ட்வைஸ்னா 2 தடவை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து முகத்தை கழுவு, முகத்தை கழுவு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாஷ் யுவர் ஃபேஸ். வாஷ் யுவர் ஃபேஸ் அப்படின்னா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. முகத்தை வந்து கழுவு. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பிடித்த பாடம் என்ன? உனக்கு பிடித்த பாடம் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படின்னா உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன, உனக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ அதான். நெக்ஸ்ட் ஒன், உன் வீட்டு பாடத்தை முடிச்சிட்டியா? உன் வீட்டு பாடத்தை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹாவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க். ஹாவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னா உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன், உன் ஷூஸை கழட்டு. உன் ஷூஸை கழட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது உன் காலணியை கழட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் ஆஃப் யுவர் ஷூஸ். டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் அப்படின்னா உன் ஷூஸை கழட்டு அப்படின்னு சொல்கிறது, காலணியை கழட்டு. நெக்ஸ்ட் ஒன், உன் பள்ளி கட்டணம் எவ்வளோ? அதாவது உன்னோட ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ அது வந்து இங்கிலீஷில் ஹவு மச் இஸ் யுவர் ஸ்கூல் ஃபீ. ஹவு மச் இஸ் யுவர் ஸ்கூல் ஃபீ அப்படின்னா உன்னோட ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு மச் அப்படின்னா எவ்வளோ, யுவர் ஸ்கூல் ஃபீ அப்படின்னா உன்னோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன், உன் வேலையை நீயே செய். உன் வேலையை நீயே செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு டூ யுவர் ஒர்க் ஆன் யுவர் ஓன். டூ யுவர் ஒர்க் ஆன் யுவர் ஓன் அப்படின்னா உன் வேலையை நீ செய் அப்படின்னு சொல்கிறது. டூ யுவர் ஒர்க் அப்படின்னா உன் வேலையை செய் அப்படின்னு சொல்கிறது. ஆன் யுவர் ஓன் அப்படின்னா உன்னோட வேலையை நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஏன் சத்தம் போடுற? ஏன் சத்தம் போடுற அப்படின்னு கேட்குறதுக்கு ஒய் ஆர் யூ மேக்கிங் நாய்ஸ். ஒய் ஆர் யூ மேக்கிங் நாய்ஸ் அப்படின்னா ஏன் சத்தம் போடுற அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன், துண்டு கொண்டு வா. துண்டு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரிங் எ டவல். பிரிங் எ டவல் அப்படின்னா அந்த டவலை கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த துண்டை கொண்டு வா அப்படின்னா அதான். நெக்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு இப்போ வேணும். எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாண்ட் இட் நவ். ஐ வாண்ட் இட் நவ் அப்படின்னா எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், வதந்திகளை ஒருபோதும் நம்பாத அப்படின்னு நம்ம சொல்லணும். வதந்திகளை எப்போவுமே நம்பாத அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நெவர் பிலீவ் இன் ரூமர்ஸ். நெவர் பிலீவ் இன் ரூமர்ஸ் அப்படின்னா நெவர் பிலீவ் அப்படின்னா எப்போதும் நம்பாத, ஒருபோதும் நம்பாத அப்படின்னு சொல்கிறது. ரூமர்ஸ் அப்படின்னா வதந்திகளை. ஸோ நெவர் பிலீவ் இன் ரூமர்ஸ் அப்படின்னா வதந்திகளை ஒருபோதும் நம்பாத அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், இதை பிடி. இதை பிடி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹோல்ட் இட். ஹோல்ட் இட். நெக்ஸ்ட் ஒன், என் கையை பிடிச்சிக்கோ. என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹோல்ட் மை ஹேண்ட். ஹோல்ட் மை ஹேண்ட் அப்படின்னா என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறது. நம்ம இப்போது வெளியே பசங்களை கூட்டிகிட்டு போனால் என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், கையை பிடிச்சிட்டு வா அப்படின்னா. ஸோ என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹோல்ட் மை ஹேண்ட் அப்படின்னா என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்கிறது கேளு. நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறதுக்கு லிசன் டு மீ. லிசன் டு மீ அப்படின்னா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், என்ன பாரு. என்ன பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு லுக் அட் மீ. லுக் அட் மீ அப்படின்னா என்ன பாரு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், நான் மறந்துட்டேன். நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஃபர்காட். ஐ ஃபர்காட் அப்படின்னா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் அமைதியாக இருக்க. நீ ஏன் அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஒய் ஆர் யூ சைலண்ட்.
ஒய் ஆர் யூ சைலண்ட் அப்படின்னா நீ ஏன் சைலண்ட்டாக இருக்க அப்படின்னு கேட்குறது. சைலண்ட் அப்படின்னா அமைதி. ஒய் ஆர் யூ சைலண்ட் அப்படின்னா நீ ஏன் அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன், இது என்ன, இது என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ் அப்படின்னா இது என்ன அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன், என் கைகள் அழுக்கா இருக்கு, என் கைகள் அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு மை ஹேண்ட்ஸ் ஆர் டர்ட்டி, மை ஹேண்ட்ஸ் ஆர் டர்ட்டி அப்படின்னா டர்ட்டி அப்படின்னா அழுக்கு. ஸோ மை ஹேண்ட்ஸ் அப்படின்னா என் கைகள், மை ஹேண்ட்ஸ் ஆர் டர்ட்டி அப்படின்னா என் கைகள் டர்ட்டியாக இருக்கு, என்னோட கை வந்து அழுக்காக இருக்கு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நத்திங் எல்ஸ், நத்திங் எல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், போயிட்டு வரேன்னு சொல்லு, போயிட்டு வரேன்னு சொல்லு. அதாவது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு அவங்கள விட்டுட்டு வரோம் அப்படின்னா சே குட் பை, பாய் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த போயிட்டு வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு சே குட் பை அப்படின்னா போயிட்டு வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஒரு கடி கடிச்சிக்கோ, ஒரு கடி கடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் அ பைட், டேக் அ பைட் அப்படின்னா ஒரு கடி கடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், இதை டேஸ்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, டேஸ்ட் இட். ஸோ இதை ருசிச்சு பாரு, சுவைத்து பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேஸ்ட் இட் அப்படின்னு சொல்லுவோம், டேஸ்ட் இட். நெக்ஸ்ட் ஒன், எந்திரி, எந்திரி அப்படின்னு சொல்கிறதுக்கு வேக்கப், வேக்கப். மெதுவாக நட, மெதுவாக நட அப்படின்னு சொல்கிறதுக்கு வாக் ஸ்லோலி, வாக் ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக நட அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், கேட்காத, கேட்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஆஸ்க், டோன்ட் ஆஸ்க் அப்படின்னா கேட்காத. நெக்ஸ்ட் ஒன், என்கிட்ட கேளு, என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஸ்க் மீ, ஆஸ்க் மீ அப்படின்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், முணுமுணுக்காத அப்படின்னு சொல்லணும், முணுமுணுக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் மம்பிள், டோன்ட் மம்பிள் அப்படின்னா முணுமுணுக்காத அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், வாரத்துக்கு ஒரு முறை உன் நகத்தை வெட்டு, வாரத்துக்கு ஒரு முறை உன் நகத்தை வெட்டு, நகங்களை வெட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு கட் யுவர் நெயில்ஸ் ஒன்ஸ் எ வீக், கட் யுவர் நெயில்ஸ் ஒன்ஸ் எ வீக் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை உன் நகத்தை வெட்டு, கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. கட் அப்படின்னா வெட்டு அப்படின்னு சொல்கிறது. ஒன்ஸ் எ வீக் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை. நெயில்ஸ் அப்படின்னா நகங்கள். நெக்ஸ்ட் ஒன், நிமிர்ந்து உட்காரு, நிமிர்ந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு சிட் அப் ஸ்ட்ரைட், சிட் அப் ஸ்ட்ரைட் அப்படின்னா ஸ்ட்ரைட் அப்படின்னா நேராக, சிட் அப் ஸ்ட்ரைட் அப்படின்னா நேராக உட்காரு, நிமிர்ந்து உட்காரு அப்படின்னு சொல்லுவோம்ல அதான். நெக்ஸ்ட் ஒன், திருப்பி கொடு, திருப்பி கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கிவ் இட் பேக், திருப்பி கொடு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், சுத்தம் செய், சுத்தம் செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு க்ளீன் அப், க்ளீன் அப். நெக்ஸ்ட் ஒன், எனக்காக காத்திரு, எனக்காக காத்திரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வெயிட் ஃபார் மீ, வெயிட் ஃபார் மீ அப்படின்னா எனக்காக வெயிட் பண்ணு, காத்திரு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ, ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் எனி ஒன், டேக் எனி ஒன் அப்படின்னா ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ, எனி ஒன் அப்படின்னா ஏதாவது ஒன்று, டேக் அப்படின்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், இங்கே வா, இங்கே வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் ஹியர், கம் ஹியர். உன் புத்தகத்தை பையில் வைக்கவும், உன் புத்தகத்தை பையில் வைக்கவும், உன்னோட புக்ஸை பேக்கில் வை அப்படின்னு சொல்கிறதுக்கு புட் யுவர் புக்ஸ் இன் த பேக், புட் யுவர் புக்ஸ் இன் த பேக் அப்படின்னா புட் யுவர் புக்ஸ் அப்படின்னா உன் புக்ஸை வை அப்படின்னு சொல்கிறது, இந்த பேக் அப்படின்னா பேக்கில். ஸோ புத்தகங்களை பையில் வைக்கவும் அப்படின்னா புட் யுவர் புக்ஸ் இன் த பேக். நெக்ஸ்ட் ஒன், குளிர்ந்த நீரை குடிக்காத, அதாவது சில்லுன்னு இருக்கிற தண்ணியை குடிக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு வந்து டோன்ட் ட்ரிங்க் கோல்ட் வாட்டர், டோன்ட் ட்ரிங்க் கோல்டு வாட்டர் அப்படின்னா குளிர்ந்த நீரை குடிக்காத, சில்லுன்னு இருக்கிற தண்ணியை குடிக்காத அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஐஸ்கிரீம் சாப்பிடாத,
ஐஸ்கிரீம் சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு don't eat ice cream. Don't eat ice cream. நெக்ஸ்ட் ஒன், வெளியே விளையாடாத. வெளியே விளையாடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு don't play outside. Don't play outside அப்படின்னா வெளியே விளையாடாத அப்படின்னு சொல்கிறது. outside அப்படின்னா வெளியே, don't play அப்படின்னா விளையாடாத அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், பெட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவோம்ல, பெட்டுக்கு போ அப்படின்னு, படுக்கைக்கு போ. ஸோ அதை வந்து go to bed அப்படின்னு சொல்லுவாங்க, go to bed. நெக்ஸ்ட் ஒன், அறையை சுத்தம் செய். அறையை சுத்தம் செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு clean up the room. clean up the room அப்படின்னா ரூமை சுத்தம் செய் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், கதவை மூடு. கதவை மூடு. shut the door. shut the door அப்படின்னா கதவை மூடு. போய் தூங்கு. போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு go and sleep. go and sleep. இங்கே உட்காரு. இங்கே உட்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு sit here. sit here அப்படின்னா இங்கே உட்காரு அப்படின்னு சொல்கிறது. இதை எடு. இதை எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு pick up this. pick up this. அங்கே போ. அங்கே போ. go there. go there. இங்கே போ. இங்கே போ. go here. go here. இதை தொடாத. இதை தொடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு don't touch this. don't touch this அப்படின்னா இதை தொடாத அப்படின்னு சொல்கிறது. don't touch this. நெக்ஸ்ட் ஒன், அழுறத நிறுத்து. அழுறத நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு stop crying. stop crying. சீக்கிரம் சாப்பிடு. சீக்கிரம் சாப்பிடு. eat quickly. eat quickly அப்படின்னா சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது. செய். செய். do it. do it. உன் வீட்டு பாடத்தை செய். உன் வீட்டு பாடத்தை செய். உன் வீட்டு பாடத்தை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு do your homework அப்படின்னா உன்னோட ஹோம்ஒர்க்கை செய். உன்னோட வீட்டு பாடத்தை செய் அப்படின்னு சொல்கிறது. ஹோம்ஒர்க் அப்படின்னா வீட்டு பாடம். do your homework அப்படின்னா உன் வீட்டு பாடத்தை செய் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், உன் நண்பர்களுடன் போய் விளையாடு. உன் நண்பர்களுடன் போய் விளையாடு அப்படின்னு சொல்கிறதுக்கு go and play with your friends. go and play with your friends அப்படின்னா போய் உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடு அப்படின்னு சொல்கிறது. play அப்படின்னா விளையாடு. with your friends அப்படின்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட, உன் நண்பர்களுடன். நெக்ஸ்ட் ஒன், பாலை குடி. பாலை குடி அப்படின்னு சொல்கிறதுக்கு drink milk. drink milk அப்படின்னா பாலை குடி அப்படின்னு சொல்கிறது. கோவப்படாத. கோவப்படாத. don't be angry. don't be angry அப்படின்னா கோவப்படாத அப்படின்னு சொல்கிறது. don't be angry. நெக்ஸ்ட் ஒன், ஆன்ட்டிக்கு ஹலோ சொல்ல. ஆன்ட்டிக்கு ஹலோ சொல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை வந்து say hello to auntie. say hello to auntie அப்படின்னா ஆன்ட்டிக்கு ஹலோ சொல்ல அப்படின்னு சொல்கிறது. கத்தாத. கத்தாத அப்படின்னு சொல்கிறதுக்கு don't shout. don't shout. அப்பாவுக்கு தண்ணி கொடு. அப்பாவுக்கு தண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு give water to dad. give water to dad அப்படின்னா அப்பாவுக்கு தண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறது. கவனமா இரு. கவனமா இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு be careful. be careful. ஒழுங்கா நடந்துக்கோ. ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு behave properly. behave properly அப்படின்னா ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறது. உன் மூக்கை சுத்தம் செய். உன் மூக்கை சுத்தம் செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு clean your nose. clean your nose. இதே உன் காதை சுத்தம் செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு clean your ear அப்படின்னா உன் காதை க்ளீன் பண்ண, சுத்தம் செய் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், கீழே வா. கீழே வா அப்படின்னு சொல்கிறதுக்கு come downstairs.
கம் டவுன் ஸ்டேர்ஸ் அப்படின்னா கீழே வா அப்படின்னு சொல்கிறது. அது சீக்கிரம் செய், அதை சீக்கிரம் செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு டூ இட் ஃபாஸ்ட். டூ இட் ஃபாஸ்ட். ஃபாஸ்ட் அப்படின்னா சீக்கிரமா, சீக்கிரம். அதை மறுபடியும் செய், அதை மறுபடியும் செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிப்பீட் இட். ரிப்பீட் இட். எழுதி வை, எழுதி வை. ரைட் இட் டவுன். ரைட் இட் டவுன் அப்படின்னா எழுதி வை அப்படின்னு சொல்கிறது. இது எளிதானது, இது எளிதானது, அதாவது சுலபமானது, ஈஸியானதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை வந்து திஸ் இஸ் ஈஸி, திஸ் இஸ் ஈஸி. இப்போ நீ முயற்சி செய், இப்போ நீ முயற்சி செய் அப்படின்னு சொல்றதுக்கு நவ் யூ ட்ரை. நவ் யூ ட்ரை அப்படின்னா இப்போ நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன், குதிக்காத. குதிக்காத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் ஜம்ப். டோன்ட் ஜம்ப். மேலே போ, மேலே போ. கோ அப்ஸ்டேர்ஸ். கோ அப்ஸ்டேர்ஸ் அப்படின்னா மேலே போ அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு வேணுமா, உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு டு யூ வாண்ட். டு யூ வாண்ட். சாயாத, சாயாத. டோன்ட் லீன். டோன்ட் லீன் அப்படின்னா சாயாத அப்படின்னு சொல்றது. கில்லாத, கில்லாத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் பிஞ்ச். டோன்ட் பிஞ்ச் அப்படின்னா கில்லாத அப்படின்னு சொல்றது. அதை சுத்தம் செய், அதை சுத்தம் செய் அப்படின்னு சொல்றதுக்கு கிளீன் இட். கிளீன் இட். பரவாயில்ல, பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் ஓகே. குடு, குடு அப்படின்னு சொல்றதுக்கு கிவ் இட். கிவ் இட். ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பசங்க கிட்ட பேசுகிற மாதிரி ரொம்ப சின்ன சின்ன சென்டென்சஸ் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.